நம சிவாய. இன்று நாம் சிவபெருமானுக்கு உகந்த பூக்களை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் ஒரு தேவார பாடல். வானோர்கள் எனப்படும் தேவர்கள் தினமும் சிவபெருமானை வாசனை மிக்க மலர்களால் பூஜை செய்கிறார்கள் என பொருள் வரும் ஒரு பாட்டு. வாசனலம் செய்து இமையோர் வாசனலம் செய்திமையோர் நாள்தோறும் மலர் தூவ ஈசன் எம்பெருமானார் இனிதாக உறையுமிடம் யோசனை போய் பூ கொணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே யோசனை போய் பூக்கோணந்தங்கு ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேளூரே. இந்த பூக்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பு சிவபெருமானுக்கு உகந்த எண் என்னவென்று தெரியுமா? அதுதான் 8. பெருமானுடைய வீரச் செயல்கள் 8. திருவாசகமே 8ஆம் திருமுறையாக இருக்கிறது. 5 பூதங்களும் மனம், சூரியன், சந்திரன் இவையும் 8. அருணாச்சலமோ 8 கோணங்களை உடைய மலை. அருணாச்சலத்தின் அனைத்தும் 8 8ஆக வருவதை நாம் பார்க்கலாம். இப்படி இருக்கும் பொழுது பூக்கள் மட்டும் அவருக்கு எத்தனை இருக்கும்? அதுவும் 8 தான். இந்த 8 பூக்களை கொண்டு பெருமானை பூஜித்தால் பெருமான் மிகவும் மகிழ்கிறார். இந்த அட்ட புஷ்பம் எனப்படும் 8 பூக்களை பற்றி பார்க்கும் முன்பு சிவபெருமானுக்கு உரிய பூக்களை பற்றி பொதுவாக நாம் பார்க்கலாம். வெள்ளை நிற பூக்கள் சாத்வீக குணம் உடையவை. அவைகள் வெள்ளெருக்கு, பிச்சி, வெள்ளலரி, கொக்கிரகு மந்தாரை, புன்னை, நந்தியாவர்த்தம், மல்லிகை, முல்லை, வெண் சங்கு புஷ்பம் முதலியன. இந்த பூக்களால் அதிகாலை, சாயங்காலம் மற்றும் நடுநிசியில் சிவபெருமானை அர்ச்சிப்பவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள். சிவப்பு நிற பூக்கள் ராஜச குணம் உடையவை. செந்தாமரை, செங்கழு நீர், செவ்வலரி, செங்கடம்பு முதலியவை. இப்பூக்களால் மத்தியானத்தில் பூஜை செய்பவர்கள் போகங்களை அடைகிறார்கள். பொன்னிறமான கொன்றை, சண்பகம், செருந்தி, கோங்கு முதலிய பூக்கள் ராஜச சாத்வீக குணம் உடையவை. இவைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்பவர்கள் போக மோட்சங்களை அடைகிறார்கள். நீலோத்பலம் எனப்படும் நீல நிற தாமரையை விட்டு அனைத்து நீல நிற பூக்களும் தாமச குணத்தை உடையவை. அதனால் அவைகளால் சிவபெருமானை பூஜிக்க கூடாது. சிவபெருமானுக்கு உரிய மாலை என வரும் பொழுது மாலை பிரணவ வடிவமானது. ஒரு மாலை முழுவதும் ஒரே நிறப்பூக்களாலேயே தொடுக்கப்பட்டிருந்தால் அது உத்தமமான மாலை, விரும்பத்தக்கது. பல நிற பூக்களை கொண்ட மாலை மத்தியமானது. கருநிற புஷ்பங்களையும் இலைகளையும் நெகிழியையும் சேர்த்து கலந்து தொடுக்கப்பட்ட மாலை அதமம். அட்ட புட்பம் என வரும் இந்த 8 பூக்களையும் பார்ப்பதற்கு முன்பு சிவபெருமானுக்கு மிகவும் விரும்பத்தக்க ஒரு பூ உண்டு. இது சிவபெருமானின் உருவமே ஆகும். அது எந்த பூ? இந்த பூதான் கொன்றை பூ. கொன்றை பூவின் வேறு பெயர்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கொன்றை பூ, பிரணவப்பூ, இதழி, கடுக்கை, மதலை, தாமம் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. கொன்றை ராஜவிருட்சம் எனவும், யாகம், நீள்சடை என பலவாறு பொருள்படும். கடுக்கை என்னும் சொல்லிற்கு வினைமுற்று எனவும் பொருள் உண்டு. மதலை என்னும் சொல்
மரக்கலத்தை குறிக்கிறது. நம்மை சம்சார பந்தனத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு மரக்கலமாக கொன்றை திகழ்கிறது. தாமம் என்றாலோ வீடு, வீடு என்றால் முக்தி. இவ்வாறாக கொன்றை பூ சிவபெருமானுக்கு உரிய பல சொற்களின் சம்பந்தத்தை பெற்றுள்ளது. சிவபெருமானுக்கு கொன்றையான், கொன்றை வேந்தான், கொன்றையாண்டி என பல பெயர்களும் உண்டு. வழிபாட்டிற்கு முக்கிய ஒரு பொருள் பூ. அதிலும் கொன்றை முதன்மையான பொருளாகும். முருகனுக்கு கடம்பம்பூ, சரஸ்வதிக்கு வெள்ளை தாமரை, பார்வதி தேவிக்கு குவளை என ஒவ்வொரு கடவுளுக்கு ஒரு பூ. இப்படி சிவனுக்கு ஆன பூ கொன்றை பூ. கொன்றை பூ சிவபெருமானுடைய அடையாள பூவாகும். இது அவருக்கு கண்ணியாகவும் தாராகவும் உள்ள பூ. கண்ணி என்றால் தலையில் சூடப்படுவது, தார் என்றால் மார்பில் அணிந்து கொள்வது. கொன்றை பூ மஞ்சள் நிறப்பூ. இந்த பூ மின்னலுக்கும் பொற்காசுகளுக்கும் உவமையாக கூறப்படுகிறது. கொன்றை மலரின் நிறம் நல்ல மஞ்சள் நிறம். இது ஒரு முல்லை நிலப்பூ. கேரள அரசின் பூ கொன்றை பூ. புத்தாண்டு நாளான விசு என்னும் விசுக்காணியில் கொன்றை பூவை பரப்பி மகிழ்கிறார்கள். ஆண்டு எல்லாம் பொன் கொழிக்க வேண்டும் என்னும் ஆர்வத்தில் இவ்வழக்கத்தை கொண்டுள்ளார்கள். 12 திருமுறைகள் அனைத்திலும் சிவபெருமான் கொன்றை பூவை சூடியுள்ளவராகவே சித்தரிக்கப்படுகிறார். கொன்றையின் காய்கள் தொங்கும் தோற்றம் தவம் செய்வோரது திரண்ட சடை கற்றை போலவே இருக்கிறது. இதன் கொட்டைகளை நீக்கி ஊதுகுழலாகவும் பயன்படுத்தியுள்ளனர். யாழ் செய்ய கொன்றை மரமே உபயோகப்படுகிறது. பொன்னாக பொலியும் பூக்களில் கொன்றை ஒன்றாகும். இந்த பூ நெடுகிய நீளமான தொடராக பூக்கும் தன்மையை உடைய பூ. இதன் கொத்து ஒரு கொடியில் அமைப்பாக பூக்கள் மலர்ந்ததை போல இருக்கும். இதில் 2 அடுத்தடுத்து தொங்கும் பொழுது ஒரு மாலையை போல தோன்றும். பூக்கள் ஒழுங்காக சீராக அமைந்திருக்கும். அதனால் இதற்கு இந்த கொத்திற்கு கொடியினர் என பெயரும் உண்டு. தற்காலத்தில் கொடியினர் என்னும் சொல் சரக்கொன்றை என அழைக்கப்படுகிறது. கொன்றையில் சரக்கொன்றை, பெரும் கொன்றை, புலிநகக் கொன்றை, சிறு கொன்றை, மயில் கொன்றை, மந்தார கொன்றை, கா கொன்றை, எருமை கொன்றை, செங்கொன்றை, நரிக்கொன்றை, கிடை கொன்றை என பல வகைகள் உள்ளன. மேலே மலர், கீழ்கீழே போது, முகை, அரும்பு, நனை என அடுக்கு அடுக்காக நீண்டு இருக்கும். இந்த பூ நிறைவாக மலர்ந்த நிலையில் வட்ட வடிவமாக இருப்பதில்லை. ஒரு கீழ்ப்பக்கம் ஓரளவு இதழ்கள் சிறிதாகவும் சுற்று விளிம்பு குறுகியும் வரும். இந்த சுற்று விளிம்பு தோற்றம் ஓம் போல வடிவம் கொண்டுள்ளது. ஓம் பிரணவம் என அழைக்கப்படுவதால் கொன்றை பூ பிரணவப்பூ எனவும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு கொன்றை மலர்களை சாத்துபவர்கள் சிவலோகத்தை அடைகிறார்கள். தனது தாய்க்கு செய்த துரோகங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. கொன்றை பூவின் மதிப்பு சிவபெருமானின் மதிப்பே ஆகும். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமன் மிகச்சிறந்த சிவபக்தர். மகாபாரத போரின் போது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை மூண்டது. கௌரவர்கள் அர்ஜுனன் இல்லாத சமயத்தில் சக்கரவியூகம் எனப்படும் போர் அமைப்பை உருவாக்கினர். இந்த வியூகத்தை உடைக்க ஒரு சிலருக்கே தெரியும். அபிமன்யு அர்ஜுனனின் சுபத்ராவின் மகன். இவர் முன் வந்தார். ஆனால் அவருக்கு சக்கரவியூகத்தில் நுழைய மட்டுமே தெரிந்திருந்தது, வெளிவர தெரியாது. அதனால் அபிமன்யு தனது பெரியப்பாவான பீமனின் துணை கொண்டு சக்கரவியூகத்தை நெருங்கினார்.
பீமனோ மிகப்பெரிய சிவபக்தர். அவரை நிலை குலையச் செய்ய ஜெயத்ரதன் என்னும் துரியோதனனின் உறவினன் கொன்றை பூக்களை பீமன் மேல் வீசினார். கொன்றை பூக்களை கண்ட மட்டில் பீமன் தன்வயம் இழந்தார். பீமன் கை தொழுது கொன்றையை கும்பிட்டு முன் செல்லாமல் பின்தங்கினார். அபிமன்யு பின் செல்லாமல் அவர் ஸ்தம்பித்து நின்றார். ஜெயத்ரதன் அபிமன்யுவை தனியாக்கி வதம் செய்தான். கண்ட மட்டில் கை கும்பிட வேண்டிய ஒரு பூ கொன்றை பூ ஆகும். இப்பொழுது நாம் சிவபெருமானின் 8 மலர்களை பார்க்கலாம். இந்த 8 மலர்களை நினைவில் கொள்ள ஒரு செய்யுள் உள்ளது. அது இலகிய புன்னை வெள்ளெருக்கு சண்பகம், நிலவிய வலம்புரி நீலம் பாதிரி, அலரி செந்தாமரை அட்ட புட்பமாம், புலரி ஐம்போதோடு எப்பொழுதும் சாத்தலாம். அதாவது இந்த 8 மலர்களையும் சிவபெருமானுக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அட்ட புட்பம் என வரும் பொழுது 8 மலர்கள். சிவபெருமானின் அந்த 8 மலர்கள் புன்னை, வெள்ளெருக்கு, சண்பகம், நந்தியாவர்த்தம், பாதிரி, குவளை, அலரி மற்றும் செந்தாமரை. அதில் முதலாவதாக புன்னை எனப்படும் மலர். புன்னை மரத்தின் அதிதேவதை வாயு பகவான். புன்னை கடற்கரையில் வளர்வது. அதனால் இது நெய்தல் நில பூ. கிழக்கிலிருந்து வீசும் காற்றால் தாக்கப்படுவதால் புன்னை மரத்தின் கிளைகள் மேற்கு நோக்கி வளைந்து வளரும். இதன் மரம் கருப்பு, இலை கரும்பச்சை, அரும்பு மலர் வெள்ளை. இதன் தாதுக்களோ பொன்னிறம். அதனால் இந்த மரம் 4 நிறம் உடையது. நானிறக்கடிகை, நான்மணிக்கடிகை எனவும் அழைக்கப்படுகிறது. கடிகை என்றால் துண்டு, காம்பு. புன்னை மலர் மனம் பரவி கமழும். புன்னை மலரின் அரும்பு நிறத்தாலும் வடிவத்தாலும் முத்தை போலவே இருக்கிறது. திருஞான சம்பந்த பெருமான் புன்னை மலரை முட்டை உடைந்த பாங்கிற்கு ஊமையாக்கி பாடியுள்ளார். இது சிவதலங்களான திருப்புனைவாயில், திருப்பல்லவநீச்சரம், திருநாரையூர், திருச்சுழியல், திருவலிவலம், திருப்புகலூர், மயிலாப்பூர், திருவெண்ணைநல்லூர், வேட்டக்குடி, புறம்பயம், திரு அம்பர் பெருங்கோயில், திரு இரும்பை மாகாளம் முதலியவற்றின் தலமரம் ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வெள்ளெருக்கு. திருநாவுக்கரசு பெருமான் நரும் தன் எருக்கு என இந்த மலரை பற்றி பாடியுள்ளார். எருக்கு புதராக வளரும் ஒரு சிறு செடி. இது ஒரு பாலை இலப்பூ. கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது. இந்த பூ புறவிதழ்கள் விரிந்திருக்கும். உள்ளிதழ்கள் குமிழ் போல இருக்கிறது. அதனால் 5 முனை கொண்ட நட்சத்திரம் போல இருக்கிறது. இது ஒரு எளிய பூ, மணமற்ற பூ. சிவபெருமான் வெள்ளெருக்கு சடைமுடியான். பிள்ளையாருக்கும் உரிய பூ வெள்ளெருக்கு. வெள்ளெருக்கால் பூஜை செய்ய கொடிய தீவினைகள் போகும். இந்த பூவின் அதிதேவதை சூரியன். ரத சப்தமியில் இன்றும் வெள்ளெருக்கு இலையை தலையில் வைத்துக்கொண்டு ஸ்நானம் செய்வது வழக்கமாக இருக்கிறது. திரு எருக்கத்தம்புலியூர், திரு கானாட்டுமுள்ளூர், திருமங்கலக்குடி இன்னும் பல தலங்களில் சிவன் கோயில் திருமரமாக எருக்கம் செடி உள்ளது. எருக்கில் 2 வண்ணங்கள் உண்டு, நீலம் மற்றும் வெள்ளை. இதில் வெள்ளை மட்டுமே சிவபெருமானுக்கு பூஜை செய்ய உகந்த மலர் ஆகும்.
இதற்கு சம்பந்தமான ஒரு தேவார பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாம். வெள்ளருக்கு அரவம் பிறவும் சடை புள்ளிருக்கு வேளூர் அரண் பொற்கழல் உள்ளிருக்கும் உணர்ச்சியில்லாதவர் நள்ளிருப்பர் நரகக் குழியிலே. மூன்றாவதாக நாம் பார்க்க இருக்கும் பூ செண்பகம் என அழைக்கப்படும் சண்பக பூ. சண்பகம் பெரும் தன் சண்பகம் என அழைக்கப்படுகிறது. இது பெரிய பூ, குளிர்ச்சியானது, குறிஞ்சி திரிந்த பாலை நில பூ, மிகவும் நறுமணம் உள்ளது. தேவாரத்தில் பாடப்பட்ட பூ. திருமாலுக்கும் உரிய ஒரு பூ செண்பக பூ. இந்த பூவின் அதிதேவதை முருகப்பெருமான். வங்கிய சூடாமணி என்னும் பாண்டிய மன்னன் சண்பகம் நிறைந்த பூஞ்சோலையை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டார். அதனால் சண்பகமாறன் என்னும் பெயரும் பெற்றார். சிவபெருமானும் சண்பக சுந்தரர் என்று அழைக்கப்படுகிறார். தஞ்சை மாவட்டத்தின் மன்னார்குடிக்கு சண்பக காடு, சண்பக அடவி என புராண பெயர் உண்டு. திருஞான சம்பந்தப் பெருமான் தென்குடி திட்டை என்னும் தலத்தின் தேவார பாட்டில் சண்பக பூவை வைத்து பாடியுள்ளார். திரு இன்னம்பர், திரு சிவபுரம், திருநாகேச்சுரம், திருப்பெண்ணாகடம், திருநன்னிலம் முதலிய தலங்களின் விருட்சமாக சண்பகம் திகழ்கிறது. சண்பக பூவிற்கு நாரதரின் சாபம் உண்டு எனவும் அது சிவபெருமானுக்கு உகந்த பூ அல்ல எனவும் சிலர் கூறுகிறார்கள். இந்த கதை சிவபுராணத்தில் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய குரவர்களான திருஞான சம்பந்தப் பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், சுந்தரர் பெருமான் மற்றும் மாணிக்க வாசக பெருமான் இவர்களின் வாக்கே நமக்கு வேத வாக்கு ஆகும். அதனால் சண்பக பூவால் சிவபெருமானை பூஜை செய்யலாம், நலம் உண்டு. அட்ட புட்பங்களில் நான்காவதாக நாம் பார்க்க இருக்கும் பூ வலம்புரி என அழைக்கப்படும் நந்தியாவட்டை, நந்தியாவட்டம், நந்தி வட்டம், நந்தியாவர்த்தம் எனப்படும் பூ ஆகும். நந்திகேஸ்வர பெருமான் இந்த பூவின் அதிதேவதை ஆவார். நந்தியாவட்டையில் ஒற்றை அடுக்கு, இரட்டை அடுக்கு என இரு வகைகள் உள்ளன. இது வெள்ளை நிறப்பூ. சமமான 5 இதழ்களை கொண்டுள்ளது. வலப்புற வட்டமாக அமைந்துள்ளதால் வலம்புரி என பெயர் பெற்றது. அப்பர் பெருமான் என அழைக்கப்படும் திருநாவுக்கரசு பெருமான் நந்தி வட்டத்தோடு கொன்றை வளாவிய நம்பன் என சிவபெருமானை பற்றி பாடியுள்ளார். நந்தியாவட்டை கண்ணோய் தீர்க்கும் மருந்து மலர் ஆகும். கண்ணோய்களை தீர்ப்பதால் மருத்துவர் கையில் உள்ள வைரவாள் என அழைக்கப்படுகிறது. ஐந்தாவதாக நாம் பார்க்க இருக்கும் பூ பாதிரி பூ ஆகும். பாதிரி ஒரு மரம். இது பாலை நில மரம். அதனால் பாதிரி பூ பாலை நில பூ. மஞ்சள் நிற பூ. 5 முக்கோண இதழ்களுடன் குப்பி போல இருக்கும். மணம் நிறைந்த பூ. திருவாதிரை திருநாளில் பெண்கள் பாதிரி பூவை நோன்பு மேற்கொண்டு சூடிக்கொண்டனர். திருஞான சம்பந்த பெருமான் திரு பாதிரிப்புலியூர் தலத்தின் பதிகத்தில் பாதிரி பூவை பற்றி பாடியுள்ளார். பாதிரியின் பெயரால் அமைந்துள்ளது பாதிரி புலியூர் ஆகும். இந்த பூவிற்கு பாடலம் என்ற பெயரும் உண்டு. பாட்னா என்னும் நகரம் இதனால் பெயர் பெற்றது. பாதிரி மரத்தின் கிளை எளிதில் உடையும். வலுவின்றி, அதாவது புல்லியதாக இருக்கும்.
அதனால் இந்த பூ புன்காலி பூ எனவும் அழைக்கப்படுகிறது. கோசிகம் எனப்படும் பட்டும் உண்டு. பாதிரி பூ கோசிக பட்டை போன்று மென்மையான பூ என குறிக்கப்பட்டுள்ளது. பாதிரி பூ குடிநீரில் மணம் ஏற்ற பயன்பட்டு வந்தது. பாதிரி புலியூர், திருவலிதாயம், திரு அவிநாசி, திருவாரூர், அவளிவள் நல்லூர் முதலிய தலங்களில் பாதிரி தலமரமாக விளங்குகிறது. திரு பாதிரி புலியூரில் வெள்ளை பாதிரியும், திருவாரூரில் சிவப்பு நிற பாதிரியும் தலமரமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நீலம் எனப்படும் பூ. நீலம் கருங்குவளை என அழைக்கப்படுகிறது. நாம் இந்த பூவை குவளை என்னும் தலைப்பின் கீழேயே பார்க்கலாம். இந்த பூவின் அதிதேவதை உமாதேவி ஆவார். குவளை பூவினால் சிவபெருமானை அர்ச்சித்தால் வாக் தோஷம் நீங்கும். இது மிகவும் குளிர்ச்சியான பூ. திருமாலுடைய கண்களுக்கு குவளை மலர்கள் உவமையாக சொல்லப்படுகின்றன. பார்வதி தேவியாரும் குவளை கண்ணி என்றே அழைக்கப்படுகிறார். தேவியாரின் விழிகளின் அருள் குளிராகிறது. இது ஒரு நீர்ப்பூ. குவளையில் இரு நிறங்கள் உண்டு, சிவப்பு மற்றும் கருப்பு. சிவப்பு குவளை செங்கழுநீர் என அழைக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு கழுநீர் மாலை காதலன் என பெயரும் உண்டு. கருங்குவளை நீலம் என அழைக்கப்படுகிறது. திருவாரூரில் உள்ள சிவபெருமான் தியாகராஜர் என அழைக்கப்படுகிறார். அங்குள்ள லிங்க திருமேனி பற்றிய ஒரு கதை. முசுகுந்த சக்கரவர்த்தி என்னும் ஒரு சக்கரவர்த்தி. இவர் திருவாரூரை சேர்ந்தவர். இந்திரன் வலன் என்னும் அசுரனை அழிக்க முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் வேண்டிக் கொண்டான். முசுகுந்த சக்கரவர்த்தியும் வலனிடம் போரிட்டு இந்திரனுக்கு வெற்றியை தேடித் தந்தார். இந்திரன் மகிழ்ந்து சக்கரவர்த்தியிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்டார். முசுகுந்த சக்கரவர்த்தியும் இந்திரனிடம் இந்திரன் வழிபடும் தியாகராஜ மூர்த்தியான மரகத லிங்கத்தை கேட்டார். அதை கொடுக்க இந்திரனுக்கு மனம் வரவில்லை. அதனால் இந்திரன் அந்த மூர்த்தியை போன்றே மேலும் 6 மரகத லிங்கங்களை செய்து வரிசையாக வைத்தார். அதில் தான் வழிபடும் இலிங்கத்தையும் சேர்த்து இந்த 7இல் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம் என சக்கரவர்த்தியிடம் கூறினார். முசுகுந்த சக்கரவர்த்தியோ இதில் எது என தெரியாமல் திகைத்தார். சிவபெருமானை வேண்டினார். சிவபெருமான் மிகவும் தெளிவு. தேவர்களா பக்தர்களா என வரும் பொழுது பக்தர்களுக்கே சிவபெருமான். அதன்படி முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் எந்த லிங்கத்தின் மேல் செங்கழு நீர் பூ உள்ளதோ அதுவே இந்திரன் அர்ச்சிக்கும் மூர்த்தி என கூறினார். முசுகுந்த சக்கரவர்த்தியும் அவ்வாறே அந்த இலிங்கத்தை அடையாளம் காண பெற்று மகிழ்ச்சியை எய்தினார். இந்திரனும் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார். அந்த 7 இலிங்கங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்தியிடமே திருப்பிக் கொடுத்தார். தினமும் தியாகராஜ பெருமானை தொழ இந்திரன் இன்றும் திருவாரூர் வந்து செல்கிறார். திருவாரூர் பெருமானுக்கு தினம் ஒரு குவளைப்பூ படைக்கப்படுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி தனக்கு விரும்பிய லிங்கத்தை திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார். மீதியுள்ள 6 மரகத லிங்கங்களையும் திருக்கோளிலி, திருநாகைக்காரோணம், திருநள்ளாறு, திருக்காரைவாசல் என அழைக்கப்படும் திருக்காராயில், திருவாய்மூர், திருமறைக்காடு என்னும் தலங்களில் பிரதிஷ்டை செய்தார். இந்த 7 தலங்களும் சப்த விடங்க தலங்கள் என அழைக்கப்படுகின்றன. 7ஆவதாக நாம் அலரி என்று அழைக்கப்படும் அரளியை பற்றி பார்க்கலாம்.
அலர்ந்த பூ அலரி என்று அழைக்கப்படுகிறது. இது மலரின் ஒரு பருவம் ஆகும். இது மலர் பருவத்திற்கு அடுத்ததாக வருவது. வி எனப்படும் உதிர்ந்து விழும் பருவத்தின் முந்தைய பருவம். பூவிற்கே அலரி என்றொரு பெயர் உண்டு. ஆனாலும் அலர்தலை செய்வதால் அலரி என்பது அரளிப்பூவே ஆகும். இது கணவீரம், கனவிரம் என்றும் அழைக்கப்படுகிறது. வெள்ளை, மஞ்சள் மற்றும் சிவப்பு ஆகிய நிறங்களில் அரளிப்பூ உள்ளது. இது பாலை நில மலர். பிரம்மா அரளிப்பூவின் அதிதேவதை ஆவார். அட்ட புட்பங்களில் கடைசியாக 8வதாக நாம் பார்க்க இருக்கும் பூ செந்தாமரை. செந்தாமரை பூவின் அதிதேவதை சிவபெருமான் ஆவார். இது இளஞ்சிவப்பு நிற இதழ்களை கொண்டுள்ளது. சூரியனை சார்ந்த பூ. அடியார்களின் உள்ளம் தாமரை பூவிற்கு உவமையாகவும் சிவபெருமானை சூரியனாகவும் உருவகப்படுத்துகிறார்கள். திருமால் சிவபெருமானை 1000 மலர்களால் அர்ச்சித்தார். ஒரு பூ குறைய தன்னுடைய கண்ணையே எடுத்து அர்ப்பணம் செய்தார். அதனால் சிவபெருமானிடம் இருந்து சக்ராயுதம் கைவர பெற்றார். திருநாவுக்கரசு பெருமான் புண்டரீகத்து உள்ளாய் போற்றி என்றும் முடித்தாமரை அணிந்த மூர்த்தி போலும் எனவும் பாடியுள்ளார். மாணிக்க வாசக பெருமானோ சிவபெருமானை செந்தாமரை காடு அணையமேனி என்று போற்றினார். ஒரு தாய் தனது குழந்தையை பிடித்து அழைத்துச் செல்வதை போல அனைத்து கடவுள்களும் கையில் தாமரையை வைத்துக் கொண்டே காட்சி தருகின்றனர். மதுரை கோயிலின் குளம் பொற்தாமரை குளம். அந்த காலத்தில் தாமரையின் உள் அமைப்பை கொண்டே நகர்களையும் அமைத்தார்கள். போரிலும் தாமரை வியூகம், அதாவது பத்ம வியூகம் உண்டு. நாமும் இந்த 8 மலர்களால் சிவபெருமானை பூஜை செய்து நலம் பெறலாம். பலன் எதிர்பார்க்காத நிஷ்காமிய பூஜையே மிகச் சிறந்தது என்பதை நினைவில் கொள்ளலாம். திருநாவுக்கரசு பெருமானுடைய அட்ட புட்பங்களை பற்றிய பதிகத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம். ஒவ்வொரு பதிகத்திலும் வினை தீரும் என வருவது பலனாக சொல்லப்பட்டுள்ளது. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிச் செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை. தலம் திரு அதிகை வீரட்டம். பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர். எட்டு நான் மலர் கொண்டு எட்டு நான் மலர் கொண்டு அவன் சேவடி மட்டு அலர் இடுவார். எட்டு நான் மலர் கொண்டு அவன் சேவடி மட்டு அலர் இடுவார். வினை மாயுமால் கட்டி தேன் கலந்தன் கட்டி தேன் கலந்தன் கெடில வீரட்டனார் அடி சேரும் அவருக்கே. வீரட்டனார் அடி சேரும் அவருக்கே.
நீளமானினைந்து எண்மலர் இட்டவர் கோளவல் வினையும் குறைவிப்பரால் நீளமா நினைந்து எண்மலர் இட்டவர் கோள வல்வினையும் குறைவிட்டரால் வாழம் மால் இழியும் வாழம் மால் இழியும் கெடில கரை வாழம் மால் இழியும் கெடில கரை வேளி சூழ்ந்து அழகாய வீரட்டரே வேளி சூழ்ந்து அழகாய வீரட்டரே கள்ளின் நான் மலர்வோர் இரு நான்கு கொண்டு உள்குவாரவர் பல்வினை ஓட்டுவார் தெள்ளு நீர் வயல்வாய் தெள்ளு நீர் வயல்வாய் கெடில கரை வெள்ளை நீரணி மேனி விரட்டரே வெள்ளை நீரு அணி மேனி வீரட்டரே பூங்கொத்து ஆயின மூன்றொடோர் ஐந்து எட்டு பூங்கொத்து ஆயின மூன்றொடோர் ஐந்து எட்டு வாங்கி நின்றவர் வல்வினை ஓட்டுவார் வீங்கு தன்புனல் பாய் கெடில கரை வேங்கை தோலுடை ஆடை வீரட்டரே வேங்கை தோல் உடை ஆடை வீரட்டரே தேனப் போதுகள் மூன்றொடோர் ஐந்துடல் தான் அப்போது இடுவார்வினை தீர்ப்பவர் மீன தன் புனல் பாய் கெடிலக்கரை வேனல் ஆனை உரித்த வீரட்டரே ஏழித் தொன்மலர் கொண்டு பணிந்தவர் ஊழி தொல்வினை ஓட அகற்றுவார் பாழி தன் புனல் பாழி தன் புனல் பாய் கெடிலக்கரை வேழத்தின் உரி போர்த்த வீரட்டரே தன்னான
உரைசை நூல் வழி ஒண்மலர் 8 இட திரைகள் போல் வரு வல்வினை தீர்ப்பரால் வரைகள் வந்து இழியும் கெடிலக்கரை விரைகள் சூழ்ந்து அழகாய வீரட்டரே ஒலிவண்டு அறை உண்மலர் 8 காலை ஏத்த வினையை கழிப்பரால் ஆலி வந்து இழியும் கெடிலக்கரை வேலி சூழ்ந்து அழகாய வீரட்டரே தாரித்து உள்ளி தடமலர் 8 தாரித்து உள்ளி தடமலர் 8 பாரித்து ஏத்தவல்லார் வினை பாற்றுவார் தாரித்து உள்ளி தடமலர் 8 பாரித்து ஏத்தவல்லார் வினை பாற்றுவார் மூரி தென்திரை பாய் மூரி திரை பாய் கெடில கரை வேரி செஞ்சடை வேந்த வீரட்டரே வேரி செஞ்சடை வேந்த வீரட்டரே அவை கொழுமாறு கொண்டு அட்ட புட்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்டமூர்த்தி அநாதிதன்பால் அணைந்து அட்ட புட்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்டமூர்த்தி அநாதிதன்பால் அணைந்து அட்டுமாறு செய்கிற்ப அட்டுமாறு செய்கிற்ப அதிகை அட்டுமாறு செய்கிற்ப அதிகை வீரட்டனாரடி சேருமவர்களே வீரட்டனாரடி சேரும் அவர்களே திருச்சிற்றம்பலம்.